ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சபை மக்கள் எல்லாருக்கும் சமாதானம் உண்டாக முடியும் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம இன்னைக்கு எஃபிஷியன்ஸ் சாப்டர் 2 பார்க்க போகிறோம். யாராவது எஃபிஷியன்ஸுடைய இன்ட்ரொடக்ஷன் சபையானது எப்பேற்பட்டது அப்படின்றத நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு முறை ஏபேஸ் பட்டணத்தினுடைய முன்னுரை, அந்த சிட்டி பற்றி, மக்கள் பற்றி, கல்ச்சர் பற்றி நிறையா நான் சொல்லி கொடுத்துருப்பேன், பேக்ரவுண்ட் ஸ்டடி. அதை மிஸ் பண்ணாமல் தயவுசெய்து ஒரு பார்த்துருங்க. எஃபிஷியன்ஸ் சாப்டர் 1 கவனிக்காதவங்க கவனிச்சிருங்க. இன்னைக்கு கூட நான் போன இடத்துல அந்த ஒரு நபர் சந்திச்ச போது அவங்க சொன்னாங்க, இப்போ நான் பஸ்ஸில் வரும்போது எஃபிஷியன்ஸ் சாப்டர் 1 உங்களோட ஸ்டடி தான் ஃபஸ்ட் நான் கேட்டே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கங்கே மக்கள் தொடர்ந்து கேட்பது சந்தோஷம்தான். மக்கள் தொடர்ந்து கேட்கட்டும், சத்தியத்தில் வளரட்டும். எபேசியர் 1 அதிகாரம் லாஸ்ட்லேருந்து ஒரு சின்ன ரீகேப். நம்ம லெட்டர் வாசிக்கிறோம், பாதியிலிருந்து வாசிக்கக்கூடாது, டேரக்டாக செகண்ட் சாப்டர் வாசிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் சாப்டரோட கண்டினியூஷன் ஞாபகத்தில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் சாப்டர் பற்றி நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? சரீரமாகிய சபையில் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதக்கூடிய ஒரு நிருபம். என்ன எழுதுறாரு? ஆரம்பத்தில் அவனை வாழ்த்து சொல்லி ஆசீர்வதித்து, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுக்குள்ள உங்களுக்கு இருக்குது அப்படின்றத வாழ்த்தெல்லாம் சொல்லி, கிறிஸ்து இயேசுக்குள்ள நீங்கள் யாருன்றதை சொல்லி, அதுக்கப்புறம் கிறிஸ்து இயேசுக்குள்ள உங்களை ஆண்டவர் என்னவா உங்களை பார்க்குறாரு அப்படின்றத சொல்லி, இன்னும் கிறிஸ்து அறிவிலும் ஞானத்திலும் இன்னும் அதிகமாக நீங்கள் விருத்தி அடையணும், வளரணும், அதற்காக உங்களுடைய மனக்கண்கள் ஆண்டவர் திறக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக செபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு முடிக்கிறாரு. கடைசி பகுதி வாசிக்கலாம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாச உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். என்ன தெரியணும்? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே வல்லமை உங்களுக்குள்ள இன்னைக்கு பரிசுத்த ஆவி மூலமாய் கிரியை செய்து என்பது அந்த பிரகாசமான மனக்கண்கள் உங்களுக்கு தெரியணும். எல்லா துரைத்தனத்திற்கும், அதிகாரத்திற்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். கண்டிப்படி வாசிக்கலாம். சரீரத்தினுடைய எல்லா குறைகளையும் பிதாவாகிய தேவன் நிறைவுபடுத்தும்படிக்காகவே கிறிஸ்துவை நமக்காக சிலுவையில் தந்தருளினார். சிலுவையில் மரித்து உயிர்த்தெழச் செய்த பிதாவாகிய தேவன் இயேசுவை உயிர்த்தெழச் செய்து அவரையே இந்த சபைக்கு தலையாக தந்திருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கிறோம். எபேசியர் 2 அதிகாரம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இப்ப அவர் உயிர் தெழுந்தது மாத்திரமல்ல, அவர் விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேரும் தம்முடைய பிள்ளையாக அதிகாரம் கொடுத்தார். சத்திய வசனமாகிய சுவிசேஷ வார்த்தைகளை கேட்டு விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரிக்கப்பட்டீர்கள். ஓகேவா? அப்போ 1 அதிகாரத்தில் வாசிச்சோம், எபேசியர் 1:13 வாசிச்சோம்ல. இப்போ அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவர் உயிர் தெழுந்தது மாத்திரமல்ல, உங்களை உயிர்ப்பித்து இருக்கிறார். இப்போ உங்களை உயிர்ப்பித்து என்ன ஆக்கியிருக்கார், என்ன பண்ணியிருக்கிறார் உங்களை, அதுதான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு கவனிங்க. உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இது என்ன? இது இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்துக்கு ஏற்ற பிரபுவாகிய பூமிக்கு அதிபதி பிசாசா இயேசுவா அப்படின்னு கேட்டா, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இயேசுதான் அதிகாரி. உலகம் மொத்தமே ஆண்டவர் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. ஆனா அதே உலகத்துல இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு பிசாசினும் அதிகாரியா இருக்கிறான். அவர்களுடைய அவிசுவாசத்தின் வழியாய் இன்னும் பிசாசு கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ரைட்டா? அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நாமும் ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படலை, நம்மளையும் பிசாசு பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இப்ப என்னாச்சு? அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினால் மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம். பால் இப்ப என்ன சொல்ல வர? நல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு?
எபேசு சபை மக்களை பார்த்து, உங்கள் ஊரில் இந்த மாதிரி தேவர்கள் தேவதைகளை பயங்கரமாக கும்பிட்றாங்க, அதன் மத்தியில் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, உங்களுக்கு தேவன் பரிசுத்தாவி தந்தார், பரிசுத்தாவிக்குள்ளே நீங்கள் முத்திரிக்கப்பட்டீங்க, பரிசுத்தாவி மூலமாக நீங்கள் தேவனோடு இணைந்திருக்கிறீங்க, இதெல்லாம் சொன்னார். ஸோ தேவனுடைய அறிவு இன்னும் உங்களுக்கு அதிகமாக வளரட்டும், பிரகாசமான மனக்கண்கள் தரட்டும், அதுக்கான உங்களுக்கு ஜெபிக்கிறேன் பயங்கரமாக சொன்னார். விசுவாசிகளோட சுவாபம் எப்படி இருக்கும்? பவுலை விசாரிக்க, ஊழியக்காரனை விசாரிக்க தாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் இருப்பீங்க. சூப்பராக சொன்னார். அப்புறம் இப்போ ஒரு உபதேசத்தோட கொண்டு வர்றாரு. இப்போ எப்படி நீங்கள் இயேசுக்குள்ளே வந்தீங்க தெளிவாக சொல்லி தரார். நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே வந்து பரிசுத்தாவியை பெற்றது எதன் அடிப்படையில்? நான் லாஸ்ட் டைம் போன வாரமே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் எபேசு சபை பவுல் எழுதுனதனுடைய சேலஞ்ச் வந்துட்டு கிரியினாலேயா விசுவாசத்தினாலேயா அப்படின்ற அந்த சேலஞ்ச், அந்த போராட்டம் இருந்துகிட்டே இருக்குது. எபேசு சபைக்கும் அதன்படி தான் எழுதினார் பவுல். ஞாபகம் அவங்களுக்கு அவர் பவுல் வந்து மிஷனரி யாத்திரையில் இருக்கும்பொழுது எழுதியது என்ன? யார் யாரெல்லாம் எழுதினாரு? ரோமருக்கு, கொரிந்தியருக்கு, கலாத்தியருக்கு, எபேசியருக்கு, இந்த 4 சபைகளுக்கும் பவுல் எழுதும் பொழுது பவுல் இன்னும் சிறைச்சாலையில் அகப்படவில்லை. சரியா? சிறைச்சாலையில் அகப்படவில்லை. ஸோ சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி பவுலுடைய ஊழியத்து நாட்களில் பவுல் இந்த சபைகளுக்கு நிருபங்கள் எழுதும் பொழுது பவுல் மேஜராக அட்ரஸ் பண்ணி ஒரு மெயின் சேலஞ்சாக எதை ஃபேஸ் பண்ணாரு அப்படின்னா, கிரியினால் ரட்சிப்பு அல்ல, விசுவாசத்தால் ரட்சிப்பு. ஸோ அப்போ எபேசு சபைக்கு எழுதும்போதும் கூட இதுதான் திருப்பி சொல்லார். உங்கள் ஊரில் தீனாளின் தெய்வமே பெரியவள்னு சொல்லி உனக்கு 2 மணி நேரம் சேர்ந்து கத்துறாங்க, ஆனாலும் அவங்க கிரியினால் நம்பிக்கையாக இருக்கிறாங்க. நீ இயேசு மேலே வச்சிருக்க விசுவாசத்தால் நீ ரட்சிக்கப்பட்டிருக்க அப்படின்றத ரீஎம்பசிஸ் பண்ணி இவர்கள் மறுபடியும் லெட்டர் எழுதுறாரு. இதுதான் ஆரம்பத்தில் பவுல் சொல்லி கொடுத்தாரு. இதுதான் மக்கள் கேட்டாங்க, விசுவாசிச்சாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த கிரியைகளின் அடிப்படையில் இன்னொரு சேலஞ்ச் இருந்துகிட்டே இருக்குது. கிரியைகளின் அடிப்படையில் இன்னொரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ மறுபடியும் பவுல் லெட்டர் எழுதி திருப்பி ரீகன்ஃபார்ம் பண்ணுறாரு. கிறிஸ்து இயேசுக்குள்ள பரிசுத்தாவியை பெற்ற நீங்களாம் யார் தெரியுமா? நீங்களாம் எப்பேற்பட்ட ஆட்கள் தெரியுமா? உங்களை ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு தெரியுமா? நீங்களாம் எவ்வளோ பெரிய ஆட்கள் தெரியுமா கிறிஸ்து இயேசுக்குள்ள அப்படின்றத பவுல் இங்கே எழுதினாலும் கூட, சொல்லிக் கொடுத்துருந்தாலும் கூட மறுபடியும் இவர்களுக்கு பவுல் வந்து ஞாபகப்படுத்துறாரு, நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்தது எப்படி முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து வாழ்த்து செய்தி மாதிரி கிறிஸ்து இயேசுக்குள்ள அவர் என்ன செஞ்சார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதெல்லாம் பேசினாலும் கூட செகண்ட் சாப்டரில் தான் என் கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. முற்காலத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை போல வாழ்ந்த, அவிசுவாசிகளை போல வாழ்ந்த, மற்றவர்களை போல வாழ்ந்த, தேவையில்லாதவர்களாய் வாழ்ந்த, இல்லை நிறைய சொல்லே வர்றார். ஆகாயத்து பிரபுவனுடைய அதிகாரத்துக்குள்ள வாழ்ந்த, இல்லை அவைகளால் நீங்கள் முற்காலத்தில் உலக வழக்கத்திற்கு ஏற்றபடி வாழ்ந்த, கவனிங்களேன், உலக வழக்கத்தின்படி வாழ்றது பெரிய பாவம் தான் தெரியுமா? சொந்தக்காரன் கூப்பிட்டான், அவங்களுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன், அதெல்லாம் பேசாத. உலக வழக்கத்தின்படி நீ வாழ்ந்தீன்னா நீ இன்னும் ரசிக்கப்படவே இல்லைன்றதுதான் அர்த்தம். உலக வழக்கத்தின்படி நீ வாழ்ந்தீன்னா அப்ப அவிசுவாசிகளுக்குள்ள கிரியை செய்கிற அதே ஆகாயத்து பிரபு பிசாசு உனக்குள்ள கிரியை செய்ய வாய்ப்பு இருக்கு. கவனமா இருந்துக்கும். ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசு சபை மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்படி ஒரு விஷயத்தை அவங்களுக்கு எழுதுவது பவுலுக்கு அவ்வளவு அவசியமாய் கண்டது. அப்படின்னா அப்போ ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் திருப்பி இந்த சத்தியத்தை ரீடீச் பண்றது, மறுபடியும் போதிப்பது கண்டிப்பா அவசியம்தான். பாஸ்டர் பேசிக்காக சொல்லி கொடுத்துருக்கீங்க, இந்த பேசிக்ல உங்களை எத்தனை பேர் ஸ்லிப் ஆகிறீங்கன்றது இன்னும் நீங்களே அறியாம இருக்கீங்க தெரியுமா? ஆமா, அதனால நல்லா கவனிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், அந்த ஆண்டவர் ரொம்ப இரக்கமா இருந்தபடினால, அவர் இரக்கத்துல பயங்கர ஐஸ்வர்யமான இருந்தபடினால, நம்ம மேல அவர் வச்ச அன்பு அதிகமா இருந்தபடினால, அந்த அன்புனால அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம் இயேசுவை மரணத்திலிருந்து வல்லமையினால் உயிர்த்தெழச் செய்த ஆண்டவர்னு பார்த்தோம். இப்ப அந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் உயிர்த்தெழச் செய்தார்ன்றதை நான் நம்பும் பொழுது என்னையும் இயேசுவை போலவே பிதாவாகிய தேவன் உயிர்த்தெழச் செய்கிறாராமா.
அதான் போன அதிகாரத்தில் பவுல் சொல்லியிருந்தாரு, the power of resurrection is working in us. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ள செயல்படுது அப்படின்னார். ரைட்டா? அது எப்படி செஞ்சாரா? அக்கிரமங்களில் மரித்தவராய் இருந்தான். அது 4ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். அப்ப ரட்சிப்பை முதல்ல பவுல் மனுஷங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கல. எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றாரு? ஆண்டவர்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. யாருக்கு தேவை? யாருக்கு தேவை? நமக்கு தேவை. ரட்சிப்பு நமக்கு தேவை. ஆனா அந்த ரட்சிப்புக்குரிய வேலையை முதல்ல யார் பண்ணா? ஆண்டவர் பண்ணார். அந்த ரட்சிப்பு அவசியம்ன்றது யாருக்கு முதல்ல தெரிய வந்தது? ஆண்டவர் தெரிய வந்தது. ரட்சிப்பினுடைய தேவை, ரட்சிப்புக்குரிய அவசியமான காரியங்களை செய்தது யாரு? ஆண்டவர் செஞ்சார். ரட்சிப்பை கொடுத்தது யார்? ஆண்டவர் கொடுத்தார். அப்போ ஆண்டவர் இரக்கத்தில் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவராய் இந்த ரட்சிப்பு தந்தார்னு சொல்லும் பொழுது அதிலே சிம்பிளா புரிஞ்சிச்சு, ரட்சிப்பிற்கு தேவையான காரியத்தை கர்த்தர் செய்தாரே தவிர ரட்சிப்பிற்கு தேவையான காரியத்தை நீ நானும் செய்யல. என்ன அழகா பவுல் ஸ்டார்ட் பண்றாரு பாரு. நீ பாவியா இருந்த, துரோகியா இருந்த, உன் மனசும் உன் மாம்சமும் உனக்கு என்ன பிடிச்சதோ அதை செய்யணும்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருந்த, புறஜாதி மத்தவனை போல நீ இருந்த, ஆயத்தின் பிரபுனுடைய வழிநடத்தல் நீ இருந்த. ஆனா ஆண்டவர் உண்மையில இரக்கமா இருந்தபடினால, அவர் தம்முடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தபடினால, அக்கிரமங்களில் மரித்தவராய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தாராம் அப்படின்னு சொல்லிட்டு பவுலுடைய உபதேசத்தினுடைய ஆரம்ப வார்த்தை தான், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அன்மெரிட்டட் ஃபேவர் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? நான் லாஸ்ட் வீக் எக்ஸ்பிளைன் பண்ண மெரிட்னா என்ன? மெரிட்ல சீட் கிடைச்சது சார் அப்படின்னா, நான் படிச்சு, நான் பாஸ் ஆகி, நான் சீட் வாங்கியிருக்கேன் பார்த்துக்கோ, அது நான் குவாலிஃபைடுன்னு அர்த்தம். மெரிட்னா அது குவாலிஃபைட். கிரேஸ்ன்றது மீனிங் தெரியுமா? அன்மெரிட்டட் ஃபேவர், குவாலிஃபிகேஷனே இல்லாதவனுக்கு கர்த்தர் காட்டின தயவு, இரக்கம், அதுதான் கிரேஸ். சரியா? இப்ப கவனிங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகாமேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இப்ப நல்லா கவனி. இந்த 2 வாசியும் தனித்தனியா வாசினா, 7th verse மட்டும் தனியா வாசினா, நான் இப்போ பரலோகத்தில் உட்கார்ந்துக்கிறேன் வசனம் சொல்லுது பார் அப்படின்னு நல்லா பேச முடியும். ஆனா அந்த வருஷம் அதுதான் மீன் பண்ணுதா? அதுதான் சத்தியமா இப்போ நான் ஆண்டரோடு பரலோகத்தில் உட்காந்துக்கிறேன்னா இல்லை, வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. அதனாலதான் கான்டெக்ஸ்டுவலா வசனத்தை வாசிக்கணும், முழுமையா வாசிக்கணும். ஒரு வசனமா தனித்தனியா வாசிக்க கூடாது. லெட்டர்ல ஒரு வசனமா தனித்தனியா இல்ல. லெட்டர் மாதிரி வாசி. தனித்தனியா பைபிள் வாசிக்கிறேன், எங்களுடைய பரிசுத்த வேதாகமம், நாங்கள் பைபிள் வாசிக்கிறோம், இந்த ஆவிக்குரிய ஜீவிதம்ன்ற பேர்ல உட்காந்துன்னு மெடிடேஷன் பண்றன்ற பேர்ல திருப்பி முனையினே இருக்கிறது, அதே மனப்பாடம் பண்ணி திருப்பி சொல்லினே இருக்கிறது, ஒன்றும் புரிய போறது இல்லை. Why Paul wrote this letter to Ephesian people அப்படின்ற அந்த கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரியலன்னா, anything you read, you are going to give a meaning for the scripture, rather you are trying to understand the meaning why Paul wrote it. பவுல் ஏன் எழுதினான்றதை புரிஞ்சுக்கிறத தாண்டி அந்த வேத பகுதிக்கு நீ ஏன் ஒரு மீனிங்கை உருவாக்கி கொடுக்க போற, அப்புறம் ஆவியனர் பேசினாரு அப்படின்ட்டு ஆவியனர் மேல பழிய போட போற. ஆனா நம்ம கிறிஸ்தவங்களுக்கு ஆண்டவர் ஆவியனர் கொடுத்து அவரு படுற பாடு இருக்குது. ஐயோ, ஆமா, என்ன பண்ணாலும் பண்ணிட்டு ஆவியனர் பேசினான்றது, தீர்க்கதரிசனம்ன்ற பேர்ல வாய்க்கு வந்தாலும் சொல்லிட்டு கர்த்தர் பேசினாருன்றது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்ம இடத்தில் வைத்த தயவினாலே. 6 and 7 ஒரே வசனம். அந்த கான்டெக்ஸ்ட் கரெக்டாக கவனிங்க. என்ன சொன்னாரு? பாவியா இருந்தோம், தேவனுக்கு விரோதமா இருந்தோம், உலக வழக்கத்தின்படி வாழ்ந்தோம், மனசு சொல்றது மாம்சம் சொல்றது எல்லாத்தையும் செஞ்சோம், அவிசுவாசியா இருந்தோம், பாவத்துல மரித்து போயிருந்தோம். ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரா அவர் என்ன பண்ணாரு? அவருடைய குமாரனை சிலுவையில் தந்தது மாத்திரமல்ல, அவரை உயிர்த்த வைச்சார்ன்றதை விசுவாசி எல்லாருக்கும் அந்த உயிர்த்த வல்லமை கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், உண்மையில் அன்பு வச்சு அப்படின்னால அவரும் ரட்சிப்பு தந்தார். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்லாரு பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகாமேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. வருங்காலம் என்பது, வருங்காலம்னு சொல்லி பவுலிங்க எதை சொல்றாரு? போன சாப்டர்ல இதே மாதிரி ஒன்று கேட்டேன், இருக்கா? அதே மீனிங் தான் இதுக்கும் கூட, அதே ஆன்சர் தான். வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக எதை சொல்றாரு பவுல்? வருகையை குறித்து பவுலிங்க சொல்றாரு. அவருடைய வருகையில நம்ம கண்டிப்பா உயிர் தெழுவோம், டவுட்டே கிடையாது.
அதை வந்துட்டு வரும்போது செய்வாரு, வெயிட் பண்ணி பாரு, அவர் செய்யும் போது பார்ப்போம் ஏன் வரான் ஏன் வரல அப்படின்ட்டு. அப்படி அந்த மீனிங்ல சொல்லல. சபைக்கு எழுதுகிறார், விசுவாசிகள் எழுதுகிறார். விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இது கன்ஃபார்மா நடக்கும், டவுட்டே கிடையாது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்ம இடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி வருங்காலம் எழுப்புவாரு. இப்ப விசுவாசத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ரைட்டா? கிருபையினாலே, மறுபடியும் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் மேல சொல்லிட்டார்ல. இவருங்க 5வது வருஷம் லாஸ்ட்ல கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் சொல்லிட்டார்ல. திருப்பி மறுபடியும் 8வது வருஷம் சொல்றாரு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. இப்ப இன்னொரு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் ஆட் பண்றாரு. நீ சும்மா ரட்சிக்கப்படல சாமி, நீ சும்மா ரட்சிக்கப்படல, விசுவாசத்தபடினால் கர்த்தர் ரட்சிப்பு தந்தார். அப்போ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. ஏன் கூட படிச்ச என்னுடைய ஃப்ரெண்டு கிருபையின் உபதேசம் சொல்லி இந்த நாட்கள் நிறைய ஃபேமஸ் ஆகிட்டு இருந்த நாட்களில் அவங்க சர்ச் லைவ்ல பேசினா நான் யதார்த்தமாக அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். சரி நம்ம பையன் தான் என்ன பேசுகிறான் பார்ப்போன்னு பார்த்தா எபேசியர் 2:8 சொல்லுகிறது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லுது. கிருபை கர்த்தருடையது, விசுவாசம் என்னுடையது. ஏன் விசுவாசம் இல்லாமல் ரட்சிக்கப்பட முடியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அந்த வசனத்தை முழுசா வாசிச்சா என்ன புரியுது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. எது? கிருபை மட்டுமா? கிருபையும் விசுவாசமும் ரெண்டும் யாருக்கு சொந்தம்? யாருடையது? தேவனுடையது. விசுவாசத்தை யார் தர நமக்கு? யாராவது ஒருத்தர் தைரியமா சொல்ல முடியுமா? அங்க பாரு, கர்த்தருடைய கிருபை ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் விசுவாசிச்சேன் அதான் நான் ரட்சிக்கப்பட்டேன், தைரியமா சொல்ல முடியுமா? நான் விசுவாசித்தால் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி விசுவாசத்தை நீ கிளைம் பண்ண, ஏன் விசுவாசம் நீ சொன்னீங்கன்னா அப்ப அது கிரியையினால் ரட்சிக்கப்படுற. விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர் தான், முடிக்கிறவர் the author and perfecter of faith. என்ன அவர் முன்குறிச்சாரு, என் தயவு பாராட்டினாரு. அவர் தம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால் அவர் என் மேல அன்பு வச்சபடினால அவர் என் மேல கிருபையா இருந்தாரு. அதனால நான் அவரை விசுவாசிப்பதற்கு அவரே எனக்கு உதவி செய்தார். அவருடைய கிருபை என் வாழ்க்கையில வேலை செய்வதற்கு நான் தேவனை விசுவாசிப்பேன், நான் தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் முன் வந்தது உண்மைதான், இல்லைன்னு சொல்லவே கிடையாது. விசுவாசம் எனக்குரியதான்னு கேட்டா ஆமா விசுவாசத்துல என் பங்கு இருக்கா, ஆமா விசுவாசத்துல என் பங்கு இருக்குது, இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஆனா அந்த விசுவாசம் என்னுடைய பங்குன்னு சொல்லும் பொழுது அதனுடைய முதல் புள்ளி வச்சது யாரு? என்னுடைய விசுவாசம்னு சொன்னாலும் கூட என் விசுவாசத்திற்கு காரணர் யாரு? அதுதான் கேள்வி. Who holds the responsibility for my faith? இல்லாட்டி who's the author of my faith? ஏன் விசுவாசம் தான், ஆனா அதற்குரிய காரணர் யாரு? Who's the reason that I am believing in? நான் விசுவாசிப்பதற்கு காரணர் யாரு? இயேசுதான். அப்ப என்னுடைய விசுவாசம்னு சொல்லும்போது கூட அது எப்படி என் விசுவாசம்னு சொல்லி விசுவாசம் என்ற காரியத்துல எப்படி முழுமையான பங்கு நான் எப்படி எடுத்துக்க முடியும்? நான் விசுவாசிப்பதற்கு காரணரே அவர் தானே. நான் இப்ப விசுவாசிக்கிறேன், நான் சொல்றேன், நான் விசுவாசிப்பதற்கு யார் காரணம்? நான் என்னுடைய விசுவாசத்தை துவங்கி வைப்பதற்கு அந்த செயலை முதல்ல செஞ்சது யாரு? இயேசுதான். புரியுதா? விசுவாசத்தில் சிறிதளவு என்னுடைய பங்கு இருக்குது, இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஆனா அதனுடைய மேஜர் பார்ட், ஃபர்ஸ்ட் இனிஷியல் பார்ட் எல்லாமே கர்த்தருக்குரியது தான். அதனால நான் விசுவாச நான் ரட்சிக்கப்பட்டேன்னு கூட இங்கே யாரும் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. நானும் கூட ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆரம்பத்தில் பாஸ்டர் பிள்ளைய வளர்ந்து சபையிலேயே வளர்ந்து சர்ச்சுக்குரிய வேலையெல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணியும் கூட நான் விசுவாச நான் ரட்சிக்கப்பட்டேன், பரலோகம் போனான்னு யாருக்கு தெரியும், செத்தா பாதலங்களும் போயிட போகிறோம் போலுக்கு என்ற பயத்தில் தான் இருந்தேன் நான். அப்படிதான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. ஆனால் எபேசியர் 2:8-9 தெளிவாக சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது ரெண்டுமே உங்களால் உண்டானது கிடையாது, இது ரெண்டுமே தேவனுடைய ஈவு. சரி, அடுத்து தொடர்ந்து வாசிங்க. ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. அப்போ கிருபை தேவனுடையதுன்னு சொன்னாலும் விசுவாசம் எந்து தானே அப்படின்னு சொல்லி உன்னுடைய கிரியை உள்ள கொண்டு வர முடியாது. ஏனென்றால் விசுவாசம்னு சொல்லியாச்சுனாலே விசுவாசம் என்பது கிரியை அல்ல. ஃபெய்த் மூலமா ஒர்க் வருமே தவிர ஃபெய்த்தே ஒர்க் கிடையாது. அதனால புரிஞ்சுக்கோ.
விசுவாசத்தின் அடிப்படையில் கிரியைகள் வெளிப்படும், அதுதான் வசனம் சொல்லுது. ஆனால் விசுவாசமே கிரியை அப்படின்னு கேட்ட கிடையாது. விசுவாசன்றது என்னது? நான் இதுக்கு முன்னாடி ஒரு விக்கிரகத்தை தெய்வம் நினைச்சிட்டு இருந்தேன், என் மனசுல தோன்றதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் இயேசு விசுவாசிக்கிறேன். என்ன பண்ணேன்? அந்த விக்கிரகம் தெய்வம் அல்ல, இயேசு மரித்து உயிர் தெரிந்தால் அவர் தான் தெய்வம்னு விசுவாசிக்கிறேன். இப்போ நான் என்ன செஞ்சேங்க? நான் ஒன்றுமே செய்யலை. என் மைண்டில் இருந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் மாற்றிட்டேன். கரெக்டா? கிரியைன்னு ஒரு பொருளை எடுத்து அங்கே வச்சா அது கிரியை. நான் ஒரு செயலை நான் செஞ்சா அது கிரியை. கிரியைனா ஐ எம் டூயிங் சம்திங் அர்த்தம். When I say I believe in Christ, what did I do? I did nothing but just change the statement of faith about God. அவ்வளவுதான். நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது என்ன செஞ்சேன்? ஒன்றும் செய்யலை. ரட்சிக்கப்பட்டது என்ன செஞ்சோம்? ஒன்றும் செய்யலை. அப்போ எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? விசுவாசத்தால் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசம் நம்மளுக்கு தான். ஆமாம், நம்மளுக்கு தான். விசுவாசத்துக்கு காரணர் யார்? இயேசு தான் காரணர். கிருபை யார் தந்தா? அவர் தான் தந்தார். சரி, அவர் கிருபையை தராம உன் விசுவாசத்தால் நீ ரட்சிக்கப்பட முடியுமா? அவர் கிருபையை கொடுக்காம உன் விசுவாசத்தால் ரட்சிக்கப்பட முடியுமா? முடியாது. அப்போ கிருபையை தருவது அவர் தான். விசுவாசத்தை துவக்கிறவரை முடிக்கிறவர் அவர் தான். இதில் நான் மேன்மை பாராட்டினா இருக்கு? ஒன்றும் இல்லை. ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது இல்லை. ஏன்னு சொல்றாரு பாருங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். விசுவாசம் என்பது கிரியை இல்லை. விசுவாசிக்கிறவர்கள் நற்கிரியைகளை செய்வதற்காக கிரியைகளை தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்து வச்சிருக்கிறாராமா. அப்படின்னா சரி, எப்படி சொல்றேன்? உலகத்தார்கள் கிரியை செய்கிறார்களா? செய்யறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் கிரியை செய்யறாங்களா? செய்யறாங்க. இது ரெண்டு கிரியைகள் ஆண்டவர் யாருடைய கிரியை அங்கீகரிக்கிறார்? யாருடைய கிரியை அங்கீகரிக்கிறார்? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கிரியைகளை அங்கீகரிக்கிறார். ஏன் அங்கீகரிக்கிறாரு? உலகத்தாரோட கிரியைகளை பார்த்து வசனம் என்ன சொல்லுது? அவங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான குப்பை கந்த. நீ என்ன யோக்கியமான வேலையை செஞ்சாலும் அது ஆண்டோட அழுக்கு முடிச்ச குப்பை மாதிரி தான் பாக்குறாரு. கிழிஞ்சு போன துணி மாதிரி தான் பாக்குறாரு. நல்லது நீ நினைக்கிறியா? சீப்போ இல்லவே இல்லை. ஆனா கிறிஸ்து இயேசுவில் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர்களும் அந்த விசுவாசத்தின் வாயிலாய் கிறிஸ்துவுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யணும் அப்படின்றதற்காக தான் உனக்கு எனக்கும் விசுவாசத்தின் வழியை ரட்சிப்பே தந்தாராமா. இதுதான் அடிக்கடி சொல்லுவேன். கிருபை பெற்றவன் கிரியை செய்யாம இருக்க மாட்டான். கிருபை கேட்ட கிரியை கண்டிப்பா இருக்கும். கிருபை பெற்றேன் என்று சொல்லி கிரியைகள் எல்லாமே தேவனுக்கு மாறா இருக்குமானால் அந்த கிருபை ஆக்சுவலா வாழ்க்கையில் வேலை செய்யல. அந்த கிருபையினால் ரட்சிப்புன்ற தகவல் காதுல கேட்டு அவன் சுயநலத்தின் நிமித்தமாய் செத்தா பரலோகம் போகணுன்ற ஒரே காரணத்துக்காக, பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த சந்தோஷத்துல வாழணுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த தகவலை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு அவன் தொடர்ந்து பாவத்திலே ஜீவிக்கிறபடினால அந்த கிருபையே இல்லை. அவன் செய்யக்கூடிய கிரியைகள் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறபடினால அந்த நீதி கேட்ட கிரியை, கிருபை கேட்ட கிரியை அவன் வாழ்க்கையில் இல்லவே இல்லைன்ற காரணத்தால அவனுக்கு இயேசுவுக்கு சம்பந்தமே இல்லை. அவன் எத்தனை வருஷம் ஊழிய செஞ்ச ஊழியக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் எத்தனை பிசாசுகளை ஓட்டினாலும் பரவாயில்ல, அவன் எவ்வளோ வியாதியை சுகப்படுத்தினாலும் பரவாயில்ல, அவன் மூலமாக கர்த்தருடைய நாமம் எவ்வளோ மகிமைப்பட்டாலும் பரவாயில்ல, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் கிரியைகள் தேவன் தந்த கிருபையை சார்ந்து இல்லாதபடினால அவனுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை. ரைட்டா? ஏன்னா இதுதான் பவுல் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். ஆண்டவர் தான் கிரியை செஞ்சார், நம்மளை படைச்சார். எதுக்கு படைச்சாரு? அவரை அறிந்து கொண்டு அவருக்குள் நம் நற்கிரியை செய்யணுன்றதுக்காக தான். அப்ப அவருக்குள்ள இல்லாம நீ செய்யற நற்கிரியில கர்த்தர் கணக்கெடுக்கிறாரா? கணக்கெடுக்கிறதே கிடையாது. அது கணக்குல வர்றதே கிடையாது. அப்போ இங்க ஒரு ரட்சிப்பை பத்தி யாரா மேன்மை பாராட்ட முடியுமா? வாய்ப்பே இல்லை. நான் விசுவாச நான் ரட்சிக்கப்பட்டேன், இப்போ நான் நினைச்சா நான் மறுதளிச்சு கத்தர் விட்டு போயிடுவேன், இந்த ஸ்டேட்மெண்ட் யாரா நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து தூக்கி போட்டுரு. அது ஒரு கள்ள உபதேசம். நல்லா கவனிங்க. நான் விசுவாசித்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், இந்த ஸ்டேட்மெண்ட் உன் மண்டைக்குள்ள இருந்ததுன்னா இன்னைக்கு தூக்கி எறிஞ்சிரு. உன் விசுவாசத்தால் கத்தர் உன்னை ரட்சிக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோ. அவருடைய கிருபையினால் அந்த கிருபை உன் வாழ்க்கையில் வேலை செஞ்சது பத்தியா? நல்லா கவனிங்க. என்ன சொல்றாரு?
நம்ம நற்கிரியைகள் செய்வதற்காக நாம் எல்லாருமே தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். தேவன் என்ன செஞ்சாரு? கிருபை தந்தார். கிருபை தரதுக்கு என்ன பண்ணாரு? சிலுவையில் மரிச்சார். அப்போ தேவன் கிருபையை தருவதற்காக சிலுவையில் மரித்தார் பத்தியா? அந்த செயல் உனக்குள்ள வேலை செய்யுது பத்தியா? அதுதான் கிருபை. அதை தொடர்ந்து நீயும் அவருடைய வேலையை செய்த பத்தியா? அது அந்த நற்கிரியை இருக்கு பாரு, கிருபையினால் வந்த நற்கிரியை. இதனால நீ மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்லை. நான் விசுவாசம், நான் ரட்சிக்கப்பட்டேன் சொல்லவே சொல்லாது. தேவன் கிருபை தந்தார், அந்த கிருபை எனக்குள்ள ஒரு வேலையை செஞ்சது, அதுதான் எனக்குள்ள நடந்த விசுவாசம், அது ரட்சிப்பு. அந்த விசுவாசத்தை சார்ந்து நான் தொடர்ந்து கத்திரிக்க வேலை செஞ்சுட்டே இருக்க போறேன். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஸோ நான் விசுவாசத்தை, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் விசுவாசிக்காம போயிடுவேன், ஸோ நான் ரட்சிப்பு இழந்துடுவேன், வாய்ப்பே கிடையாது. இது பிரபலமா எல்லா கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்வாங்க. நான் விசுவாசத்தை மறுதளிச்சா நான் வந்துட்டு என்ன சொல்றது, ரட்சிப்பு இழந்துடுவேன். அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட திருப்பி நான் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? நீங்க விசுவாசத்தை மறுதளிப்பீங்களான்னு கேட்பேன். நான் இல்லை, ஆனா அப்படி இருக்கிறாங்களே, அதாவது இவன் பண்ண மாட்டானாமா, ஆனா மற்றவன் பண்ணுவானாமா. இது என்ன கதையா இருக்குது? உண்மையா ரட்சிக்கப்பட்டவன் எப்படி இயேசுவை மறுதளிப்பா? சொல்லுங்களேன். பேதுரு மாதிரி தற்காலிகமா பாப்பா அப்படின்மா, ஆனா மனசெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கும், இயேசு 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 இயேசுன்னு. நீங்க சொல்லுங்க, நீங்க எல்லாருமே சொல்லுங்க, நீங்க விசுவாசத்தை உண்மைனா உங்க விசுவாசத்தை என்ன ஆனா நீங்க மறுதளிப்பீங்க? சொல்லுங்களேன். மறுதளிக்க மாட்டீங்க. வெரி குட். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அதிகமான சோகத்தையும் தாக்கத்தையும், எஸ், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அதிகமான சோகத்தையும் அதிகமான மன அழுத்தம், பயங்கரமான எமோஷனல் டார்ச்சர், தாக்கம் அப்படின்னா பெத்த பிள்ளை சாகிறது. கரெக்டா? பெற்றோர்கள் சொல்லுங்க, என் பெத்த பிள்ளை சாகிறத விட அதிகமான பெயின்ஃபுல்லான காரியம் என்னவா இருக்க முடியும்? யோசிச்சு சொல்லுங்க. நான் பெத்த பிள்ளை சாகிறத விட தாத்தா பாட்டி செத்தா ஒரு தாக்கம் இருக்கும், அப்பா அம்மா செத்தா ஒரு தாக்கம் இருக்கும். ஆனா பிள்ளை, அந்த இம்பாக்ட்ல டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? பெத்த பிள்ளை செத்து போச்சுப்பா, வியாதி வந்தோ, நோய் வந்தோ, ஆக்சிடென்ட் ஆயோ, ஏதோ ஒன்று சம்திங் ஆயிடுச்சு, உலக விபத்துல ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, இதை விட அதிகமான தாக்கம் என்னவா இருக்க முடியும்? ஒருவேளை கண்டிப்பா நடக்க வாய்ப்பே இல்லை, கர்த்தர் நம்மளை பரிபூர்ணமா பாதுகாக்கிறாரு. ஒருவேளை அப்படி ஒரு சம்பவம் யதார்த்தமா உங்க வாழ்க்கையில் நடந்ததுன்னா இயேசு மறுதளிப்பீங்களா? அப்போ வந்துட்டு நான் விசுவாசம், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் விசுவாசம் விட்டா நான் ரட்சிப்பு இழந்துருவேன், எங்கிருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு? நம்ம ரியல் டைம் சினாரியோவே பார்த்தாச்சு, ரியலாவே பண்ணி பார்த்தாச்சு. பெற்றோர்கள் எல்லாருமே சொல்லணும், எனக்கு ஒருவேளை என் பிள்ளை செத்து போனா நான் இயேசு மறுதளிச்சிருவேன். யாருன்னா இருக்கீங்களா அப்படிங்க? அப்ப சொல்லுங்க. அப்போ ஒரு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவத்திலேயே பரவாயில்ல, என் பிள்ளை செத்த கத்துட்டு போகும், நான் பின்னாடி செத்து நான் மறுபடியும் மெதுவாக வரேன், நானு அந்த ஒரு சத்திய புரிதல் நல்லாவே இருக்கு அப்படின்றப்போ அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு வச்சுங்களேன். அப்படி யதார்த்தம் நடந்தாலும் நடந்துட்டு போகுது, பரவாயில்ல, நான் எனக்கு ஆண்டவர் முக்கியம், என் பிள்ளைக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்கேன், என் பிள்ளை ரசிக்கப்பட்டிருக்கு, நான் பரலோகம் போனால் பின்னாடி என் பையன் வர போகிறான், என் பொண்ணு வரப்போகுது, இல்லை என் பொண்ணை என் பையனை பரலோகம் போயிடுச்சுன்னா பின்னாடி நான் போக போகிறேன், அவ்வளோதான். அந்த உயிர் தெழுதுன்னு வரிசை தான் மாறுமே தவிர ரட்சிப்போ விசுவாசம் ஒன்று மாற போகிறது கிடையாது. அப்புறம் அப்படி வாய்ப்பே இல்லை, முடியவே முடியாது நீங்க சொல்றீங்க. அப்போ வந்துட்டு நான் விசுவாசத்தை, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் விசுவாசத்தை மறுதளிச்சா நான் ரட்சிப்பு வந்துடுவேன், எங்கிருந்து கத்துக்கிட்டோம் அதை நம்ம? அப்போ கவனிங்க, நற்கிரியைகள் நம்ம செய்யணுன்றதுக்காக தான் ஆண்டவர் கிருபையாய் அவர் கிரியை செஞ்சாராமா, அவர் நம்மளை படைச்சாராமா, நம்மளை உருவாக்குனாராமா, இயேசு நமக்காக மரித்து உயிர் தெழுந்தாராமா, அந்த உயிர் தெழுந்த வல்லமை நம்ம விசுவாசிக்கணும், நமக்குள்ளும் செயல்படுதாமா. அப்போ நம்ம அந்த கிரியை இனிமேதான் செய்யவே போறோம். நல்ல கவனி, ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் செய்யக்கூடிய கிரியைகளுக்கு பலன் உண்டு தவிர ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம எந்த கிரியையும் செய்ய கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. மறுபடியும் சொல்லவா? ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் செய்கிற கிரியைகளுக்கு பலன் உண்டு, ரட்சிக்கப்படுவதற்காய் நம்ம எந்த கிரியையும் செய்யவில்லை. ஆண்டவர் தான் எல்லா கிரியையும் செஞ்சார். படைச்சது அவர் செஞ்ச கிரியை, இயேசு மனிதனாய் பிறந்து வந்தது அவர் செய்த கிரியை, அவர் சிலுவையில் மரித்தது அவர் செய்த கிரியை, இயேசு உயிர் தெழும்படிக்கு பிதா தம்முடைய வல்லமையினால் அவர் உயிர் செய்தது தேவன் நமக்காக செய்த கிரியை. அதை விசுவாசித்த நம்ம, விசுவாசம் என்பது கிரியை இல்லை, விசுவாசன்றது ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வாக்கியம், ஒரு நம்பிக்கை, அது ஆதாரபூர்வமான நம்பிக்கை. அதை விசுவாசித்த பொழுது அந்த விசுவாசித்த பிறகு நாம் நற்கிரியை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ரட்சிக்கப்படுவதற்கு எந்த கிரியையும் இல்லை, ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்கிற கிரியைகளுக்கு பலன் உண்டு. ரட்சிக்கப்படுவதற்கு கிரியை இல்லை, ரட்சிக்கப்பட்ட பிறகு
கிரியைகளுக்கு பலன் உண்டு. இவ்வளோத்தையும் சொல்லிட்டு இப்பனால கவனிங்க, எஃபிஷியன்ஸ் எபேசு பட்டணம் புறஜாதிகள் இருக்க இடம் அப்படின்னு ரட்சிக்கப்படாத இஸ்ரவேலர்கள் அல்லாத இருக்கிறவர்கள். சரி, அப்போ இஸ்ரவேலுக்கு என்ன கணக்கு? உனக்கும் இஸ்ரவேலுக்கு ஒரே கணக்கு தான்டா, எவனா இருந்தாலும் விசுவாசிச்சா பரலோகம், விசுவாசிக்கலாம் பாதாளம், முடிஞ்சிச்சு அப்படின்றார். இப்போ என்ன அழகா சொல்ல பாருங்க, 11ஆம் வருஷத்துல தொடர்ந்து வாசிப்போம். ஆனபடினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியா இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்றார் பவுலிங்க? இஸ்ரவேல் ஜனமாவது ஆண்டவரோடு கூட ஏதோ ஒரு விதத்தில் இணைக்கப்பட்டிருந்தது. உடன்படிக்கையின் அடிப்படையில், விருத்த சேதனத்தின் அடிப்படையில், வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில், காணியாட்சி அப்படின்னா தேவனுடைய நாடு, தேவனுடைய இடம், தேவனுடைய மக்கள் அப்படின்றது அடிப்படையில் அப்படின்ற பேரில் அவங்க உடன்படிக்கை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு அந்த 10 கட்டளைகளால் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தியிருந்தார் பார்த்தீங்களா? அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் அவங்களாவது பேரில் தேவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு டச்சில் இருந்தாங்க. புறஜாதி நம்மளாம் எப்படி இருந்தோம்மா? புறஜாதிகள்னா யாரும் நல்லா புரிஞ்சுக்கோ, இஸ்ரவேல் மக்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே புறஜாதியார்கள். இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகு புறஜாதின்ற ஒரு கான்செப்ட் இருக்கா? சொல்லுங்க, புறஜாதின்னு ஒரு கான்செப்ட் இருக்கா? இல்லை. புறஜாதின்னு ஒரு கான்செப்ட் இல்லை. சரியா? நம்ம இன்னைக்கும் வந்துட்டு நம்ம பாஸ்டர்மார்கள், விசுவாசிகள் சத்தியம் புரியாம புறஜாதிகள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, புறஜாதிகள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. நீ என்ன லேவி கோத்திரத்தில் பிறந்தியா இல்லை யூதா கோத்திரத்தில் பிறந்தியா? நம்மளும் இந்தியாவில் தானே பிறந்திருக்கிறோம், நம்மளும் புறஜாதி தானே. ஆமா, புறஜாதியாகிய நாங்கள் ரட்சிக்கப்பட்டது போல புறஜாதியார்கள் எல்லாருமே ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணாலாவது அதுவும் கரெக்ட் இல்லை. அதில் ஏதோ ஒரு பிப்ளிக்கலா ஒரு பாயிண்ட் ஓகேன்னு சொல்லலாம். இப்போ இஸ்ரவேல்னு ஒன்று ஸ்பெஷலாக இருந்தால் தானடா புறஜாதின்ற வித்தியாசம் இருக்கும். இயேசு மரித்த பிறகு இஸ்ரவேல் என்றும் இல்லை, புறஜாதி என்றும் இல்லைன்னு சொல்லி வசனம் சொல்லிட்ட பிறகு அப்புறம் என்ன புறஜாதி? ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்படாதவன், அதன் அடிப்படையில் ரட்சிக்கப்படாதவர்களுடைய பட்டியலில் இஸ்ரவேல் நாடு இன்னைக்கும் இருக்குது. சரியா? திருப்பி வாசிக்கிறேன். அக்காலத்திலே எப்போ கிறிஸ்து இயேசு நீ விசுவாசத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எபேசு மக்களுக்கு பவுல் சொல்றார், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். திருப்பி பாரு, அவர் ரத்தத்தால தான் நீ இயேசுகிட்ட வந்தியே தவிர நீயா இயேசுகிட்ட வரல. அவர் ரத்தத்தினாலேன்னு சொல்லும்போது எதை சொல்றாரு? அவருடைய சிலுவை மரணமாகிய அந்த கிரியை பத்தி பவுல் பேசுறார். தேவன் உனக்காய் கிரியை செய்தார், அதனாலதான் நீயே இயேசுகிட்ட வந்த. மேல என்ன சொன்னாரு? தேவனுடைய செய்கையா இருக்கிறோன்னாரு. தேவன் தான் உன்னை படைச்சார், அவருடைய கிரியை. அவர் தான் தன்னுடைய குமாரனை அனுப்பி சிலுவையில் மரித்து அவர் ரத்தத்தால் நீ இயேசுகிட்ட வந்த. திருப்பி இயேசு உனக்காய் கிரியை செய்தார். நீ என்ன பண்ண ரட்சிக்கப்படுறது? இனி கிறிஸ்தவ சமுதாயத்துல திருப்பி முழங்கி சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ரட்சிப்பு கிருபையினால் வந்தது. ரட்சிப்பு கிருபையினால் வந்தது. இதை பண்ணாதான் ரட்சிக்கப்படுவேன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு பாயிண்டோட இங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதை செஞ்சாதான் நீங்க ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் கூட இங்க இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோ. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில், நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாருல பவுல். எல்லாத்துக்குமே எதனா சொல்லிட்டு எப்படின்னா, எதனா சொல்லிட்டு எப்படின்னா, அழகா இவ்வளோ அழகா பைபிள் எழுதுகிறாரு, சிம்பிளா எழுதுகிறார். இது புரியலன்றான். இவனுங்க எந்த ஆவியில் நடத்தப்படுறான்னு தெரியல. எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினைகளாகிய நடுசுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தையும் தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும்
ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். யாருப்பா இருதரத்தார்? யாருப்பா ரெண்டு டீமு? இஸ்ரவேலர்கள் புறஜாதியார்கள் ரெண்டு டீமா இருந்தீங்க. இஸ்ரேல் மக்கள் உடன்படிக்கை, வாக்கு தத்துவம், அவனுக்கு தேவன் மேல ஒரு நம்பிக்கை இல்லை, அது ஏதோ விருத்த சேதம், ஏதோ ஒரு விதத்தில் அவன் ஆண்டவருக்கு ஏதோ ஒன்று டச்சில் இருந்துட்டே இருந்தான். நீ கம்ப்ளீட்டாக புறஜாதியாக இருந்த. இப்போ ஏசுன்னு ஒருத்தர் கீழே இறங்கி வந்து அவர் செஞ்சாருப்பார் ஒரு கிரியை, அவர் செஞ்சாருப்பார் ஒரு செயல். அதில் இனிமே தேவனோட ஏதோ ஒரு பாயிண்ட்ல கிரியைகளால் அப்படிங்கிற தேவனை தெரியுன்ற பேரில் ஒருத்தன் தான் பற்றி பேசவே இல்லை. அவனும் இல்லை, தேவனா யாருன்னே தெரியாம நீ தூரமா இருந்த பேரு ஒன்னும் இல்லை. ரெண்டு பேருக்கும் சேர்த்து இயேசு ஒரு கிரியை செஞ்சார். அவர் மேல வைக்கிற விசுவாசத்தால மட்டுமே இப்ப ரெண்டு டீம் கிடையவே கிடையாது. எல்லாரையும் ஒன்னாக்கிட்டார் ஆண்டவர். ஒன்னா பாதாளம் போ, இல்ல ஒன்னா பரலோகவா, முடிச்சு அவ்வளவுதான். இஸ்ரவேலனா இருக்கட்டும், புறஜாதினால இருக்கட்டும், விசுவாசிக்கலையா பாதாளம் போயிடு. இஸ்ரவேல் நாள் இருக்கட்டும், புறஜாதி நாள் இருக்கட்டும், விசுவாசிக்கிறியா வா பரலோகவா. இனிமே இஸ்ரவேல் புறஜாதின்றது கிடையவே கிடையாது. அப்படி ஒரு வேலையை இயேசு செஞ்சார். இப்போ இந்த இஸ்ரவேல் புறஜாதின்னு சொல்லி அந்த வித்தியாசத்தை எது ஏற்படுத்துச்சு? விருத்த சேதனம். எது ஏற்படுத்துச்சு? நியாயப்பிரமாணம். எது ஏற்படுத்துச்சு? ஓய்வு நாள் கட்டளை. எது ஏற்படுத்துச்சு? அவங்க பெற்ற சட்டத்திட்டங்கள். இப்ப இதுதான் இஸ்ரவேலுக்கும் புறஜாதின்ற பகை ஏற்படுத்துச்சு. இஸ்ரவேல் என்ன பண்ண மாட்டான்? பொண்ணு கொடுக்க மாட்டான், பொண்ணு எடுக்க மாட்டான். இவன் ட்ரெஸ் அவன் போட மாட்டான், இவன் வழக்கத்தை அவன் செய்ய மாட்டான், இவன் பண்டிகையை அவன் கொண்டாட மாட்டான். புரியுதா? எது அவன் கல்ச்சரை ஃபாலோ பண்ண மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான். தனித்திருந்தார்கள், வேறு பிரிக்கப்பட்டிருந்தார்கள், பிரிந்திருந்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் மட்டுமே தனியா இருந்தார்கள். அவங்களை கத்தரே அவளை ஆசீர்வதித்திருந்தாரு, உயர்த்தி வச்சாரு. ஆண்டவரே அவங்களுக்கு தேவனா இருந்தார், தகப்பனா இருந்தாரு. புறஜாதி நம்ம தூரமா இருந்தோம், பாவியா இருந்தோம், விரோதியா இருந்தோம், துரோகியா இருந்தோம், தேவனை அறியாதவர்களா இருந்தோம், தேவனை இல்லாதவர்களா இருந்தோம், ஆண்டவர் நமக்கு சம்பந்தமே இல்லாம இருந்தோம். இப்ப அங்கதான் இயேசு இறங்கி வந்தார். இறங்கி வந்து ரெண்டு டீமையும் ஒரே டீம் ஆக்கிட்டார். இந்த ஒரே டீம் விசுவாச பரலோகவா, விசுவாசிகள பாதாளம் போ, முடிச்சிட்டார் ஒரே வார்த்தையில். ரைட்டா? நம்முடைய சமாதானத்துக்கு இயேசு காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி, அப்படின்னா இஸ்ரவேலையும் புறஜாதியர்களையும் என்ன சொல்றது, சமாதானம் பண்ணி வச்சாரு, ஒன்னாயிட்டு. அப்படி இல்லை, இனிமே இஸ்ரவேல் புறஜாதின்ற வித்தியாசங்களா, மனிதன் அந்த ஒரே கேட்டகரியில் முடிச்சிட்டார் மொத்தமாவே. இப்ப நல்லா கவனிங்க, ஏன் ஆண்டவர் இஸ்ரவேலை மட்டும் சூஸ் பண்ணணும்? ஏன் மற்ற நாடு ஒரு ரெண்டு நாட்டை சேர்த்து ஆண்டவரால் ஹேண்டில் பண்ண முடியாதா? ஒரு இஸ்ரவேல், ஒரு பாலஸ்தீன நாடு, ஒரு இஸ்ரவேல், சமாரியா, இஸ்ரவேல் அரபு நாடு, இல்லை இஸ்ரவேல் இந்தியா தான் வச்சுக்கிறோங்க, இஸ்ரவேல் இந்தியா. ஒரு ரெண்டு நாடு வழியா ஆண்டு வந்துட்டு தன்னை யாருன்னு ஒரு ரெண்டு நாட்டை சூஸ் பண்ணி நடத்திக்கலாம். ஏன் ஒரு நாடு இஸ்ரவேல் மட்டும்? இல்லை மொத்த உலகத்தையுமே ஆண்டவர் அப்படியே இஸ்ரவேலுக்கு கட்டளைகள் கொடுத்த மாதிரி, இஸ்ரவேலில் மோசே மாதிரி ஒரு நாட்டில் ஒருத்தனை சூஸ் பண்ணி எல்லாரையும் அட் அ டைம் அப்படியே மொத்தமாக பிரமாணத்தை கொடுத்து பண்ணிருக்கலாமா? ஏன் பண்ணலை அப்படின்னா ரொம்ப சிம்பிள். மனிதர்கள் பொருளாதாரத்தில், சுதந்திரத்தில், சுகத்தில் மேலோங்கி நிற்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறான். இஸ்ரவேல் எல்லாரோட மேலே தான் நிற்கும், ஏன் நிற்கிது? அவன் வணங்குற ஆண்டவராக தான் நிற்கிது. அவனே தான் சொல்கிறான், எங்களுக்கு கடவுள் இருக்கிறாருப்பா, நாங்கள் ஒரு பொட்டி வச்சுக்கிறோம், புகையை போடுவோம், அந்த பொட்டிக்குள்ளே கட்டளை இருக்குது, கல் இருக்குது. ஆமாம், எங்கள் இது வழியாக இப்படி தான் எங்களை வணங்க சொல்லிக்கிறாரு எங்கள் ஆண்டவர், உண்மையான ஆண்டவர். அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு அதை பார்க்கும் பொழுது மக்கள், அப்போ அவங்க வணங்குற ஆண்டவர் உண்மையான ஆண்டவரா அப்படின்னு சொல்லி அவங்க இஸ்ரவேலர்கள் வழியாய் தேவன் தம்மை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராக இருந்தார். இவனு ஒரு காரணம். அது மட்டுமல்ல, இன்னொரு காரணம், மனிதர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் யாருன்றது ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருந்தாலும் பிரமாணத்தை கொடுத்ததனுடைய மெயினான காரணம் அவர்கள் பாவின்றதை உணர்வதற்காக. நீ விருத்தசேதனம் பண்ணாலும், பலி செலுத்தினாலும், பண்டிகைகள் ஆசரிச்சாலும், சுத்திகரிப்பின் முறைமைகள் எல்லாத்தையுமே நீ செஞ்சாலும் உன்னுடைய ஆசாரியனும் பாவிதான். அந்த ஆசாரியங்கிட்ட போய் பாவ மன்னிப்புக்காக பலி செலுத்துற பாரு, நீயும் பாவிதான். புரியுதா? மறுபடியும் சொல்லணுமா? நீ விருத்தசேதனம் பண்ணாலும், ஓய்வு நாள் ஆசரிச்சாலும், பலி செலுத்தினாலும், சுத்திகரிப்புக்கான எல்லா முறைமைகளும் நீ பண்ணாலும், அதை சுத்திகரிப்பின் முறைமைகளை செய்கிற ஆசாரினும் பாவிதான். அவனும் தன்னைத்தான சுத்திகரிக்க எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும். உன்னுடைய பாவத்திற்கான சுத்திகரிப்பு வேலையும் அவன் செஞ்சுதான் ஆகணும். நீங்க எல்லாருமே பாவிகள் தான்.
இதற்காக தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அப்போ அதனால இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இஸ்ரவேல் புறஜாதின்ற ஒரு வித்தியாசம் உண்டாயிருச்சு. அந்த நியாயப்பிரமாணமே இன்னைக்கு தேவனோடு கூட சேர முடியாத அளவுக்கு மனிதனுக்கு ஒரு பிரிவினை உண்டு பண்ணுச்சு. ஆண்டவர் பிரிவினை உண்டு பண்ணாரா? இல்லை. நீ பாவின்றதை கர்த்தரோடு உணர்த்தினார் அப்படின்னா, ஐயோ நான் பாவி நீ புரிஞ்சிட்டாலே போதும், உன்னால் ஆண்டுட்டு வரவே முடியாது. அதுதான் ஃபேக்ட். அதுதான் ஆண்டு செஞ்சார். நீ பெரிய நல்ல மாதிரி யோகியம் மாதிரிலாம் ட்ரை பண்ணாத, உன்னால என்கிட்ட வரவே முடியாது, நான் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறேன், நீ யாரும் நிம்மல் ரியலைஸ் பண்றா அப்படின்னாரு. கட்டளை பெற்ற இவர்கள் தேவன்னா பயந்தாங்க. கட்டளை பெற்ற இவர்கள் ஆண்டவர்னா பதறாங்க. அவர் பேசிட்டா பயம், அவர் வந்தா பயம், அவர் வெளிப்பட்ட பயம், அவர் சத்தம் கேட்டா பயம், அவர் ஐயோ ஆண்டவர்னாலே வேணான்னாங்க. நம்ம இன்னைக்கு பாட்டு பாடுற உங்களை பார்க்கணும், உங்கள் பாசத்தில் மூழ்கணும். எவன் பாடினான் பழைய ஏற்பாட்டில்? காட்டு, ஒரு வருஷம் காட்டு பைபிள் பழைய ஏற்பாட்டில். ஆண்டவரே உங்களை பார்க்கணும், ஆண்டவர். மோசே கேட்டால் பார்க்கணுன்ட்டு. மோசைக்கு தெரியும் ஆண்டவர் அவனை சூஸ் பண்ணிக்கிறாரு, தைரியமாக தரப்பிள்ளைக்கிறான்ல. அதெல்லாம் அழிக்கக்கூடாது. நீங்கள் நான் சொல்கிறது கேளுங்க, என்ன பண்ணக்கூடாது? அதெல்லாம் அழிக்கக்கூடாது. ஏங்க போய் நில்லு பாப்பா, குறுக்க போய் அழிக்கக்கூடாதுன்னு ஏன் மோசை தவிர்த்து ஏன் மோசை கூட ஆரோனும் கூட போய் நின்றுக்கலாம்ல? மோசை நிற்கிறதா, வா நானும் போய் கூட நின்று திறப்பு இல்லை, ஆண்டவரே அழிக்காதீங்க ஆண்டவரே, போயிருக்கலாம்ல. மோசை மட்டும் தான் போனான். ஏன்னா மோசையை ஆண்டவர் சூஸ் பண்ணார்ன்றது மோசைக்கு தெரியும். மோசையை கர்த்தர் கொல்ல மாட்டார்ன்றது மோசைக்கு தெரியும். அதில் மோசை எடுத்த ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் தான் அவனுக்கு கடைசி மரணத்தை கொண்டு வந்தது. அதுதான் உண்மை. ஆமாம், ஒரு லிமிட் வரைக்கும் பண்ண ஆண்டவர் பார்ப்பார், ஓவரா பண்ணா போட்டு தள்ளுறாரு. ஆமாம், மோசையை காலி பண்ணிட்டார். இப்படி பாடுறா காணாதேசம் தெரிதா, சூப்பராக இது ஆண்டவர், நீ போக மாட்ட, நீ போக மாட்டாத வெளியே நீரின்ட்டு. சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, யாருமே இது பிரசங்கம் பண்ண பண்றான்பா. அப்படியே பிரசங்கம் பண்ற ஒரு சில பேர் ஹைப்போகிரேஸ் ஆயிடுறாங்க, ஓவரா பேசுறாங்க, தப்புத்தவா பேசுறாங்க. சமநிலையான கிருபையின் உபதேசத்தை பிரசங்கம் பண்ற ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. நியாயப்பிரமாண சட்டத்துக்குள்ள நான் இல்லைன்றது யாரு சொல்றா? அந்த நியாயப்பிரமாண சட்டத்தில் இருக்கக்கூடியதுதான் தசமபாகம். அது இல்லைன்னு யாரு சொல்றா? தம்முடைய மாம்சத்தினாலே நியாயப்பிரமாணத்தை ஒழித்தார், முடித்தார். அந்த அந்த கிரியைகளுக்குரிய நல்ல கவனி, எந்த நியாயப்பிரமாணத்தை ஒழித்தார்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எந்த நியாயப்பிரமாண கிரியைகள் தங்களை பரிசுத்தப்படுத்துச்சோ, தங்களை நீதிமான்னு சொல்லிச்சோ, தங்களை ஆண்டவரோடு கூட அந்த பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைச்சதோ, அதை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டார். எப்படி ஒழித்தார்? தம்முடைய மரணத்தினால ஒழித்தார். ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, இப்படி சமாதானம் பண்ணி, பகையை சிலுவையினால் கொன்று, எந்த பகைய? பிரமாணத்தை கொன்று, அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் ஏன் ஆரம்பிச்சாரு, ஒரு ரீசன் சொன்னாரு. அது மட்டும் இல்லையா, இன்னொரு ரீசன் வேற சொல்றாரு. அதுவும் அல்லாமலும் அவர் தூரமாயிருந்த உங்களுக்கு சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இதான் சொன்ன பார்த்தீங்களா ஏற்கனவே. இஸ்ரேல் மக்கள் தேவனுக்கு கொஞ்சம் க்ளோஸா இருந்தாங்க. புறஜாதியார்கள் நம்ம தேவனோட தூரமா இருந்த நமக்கும் கிட்ட இருந்த அவங்களுக்கும் ஒரே சுவிசேஷம் தான் அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஒரே ஜாதியார் என்ன சொன்னாரு? ஒரே ஜாதியார இருந்த நீங்க பாவத்தில் இருந்தீங்க, தேவனுக்கு விரோதமா இருந்தீங்க, தேவனுக்கு பயங்கரா இருந்தீங்க, தேவனுக்கு தூரமா இருந்தீங்க. அப்படின்னாச்சு, அவரே தம்முடைய கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இறக்கப்பட்டு உன் மேல வச்ச அன்பினால அவர் செஞ்ச செயலால உன்னை படைச்சாரு. அதே போல இப்ப அவர் செஞ்ச செயலால உன்னை அவரோடு கூட சேர்த்து கொண்டாரு, ரட்சிப்பு தந்தாரு. எப்படி தந்தாரு? கிருபையினால விசுவாசத்தை கொண்டு தந்தாரு. ஏன் தந்தாரு? ஏன்னா நான் இதை செஞ்சனாலதான் நீதிமான் நானே. பழைய ஏற்பாட்டில் சொன்னா பத்தியா, அந்த மாதிரி இனிமே எவனுமே சொல்லக்கூடாது, எவனுமே மேன்மை பாராட்டாதபடிக்கு அவரே சிலுவையில் சேர்ந்தார். பகையினால சிலுவையில் கொன்று, அது மட்டும் இல்லாம புறஜாதி மட்டும் இல்லை, இஸ்ரவேலர்களுக்கு இனிமே இதே பேட்டன் தான். இனிமே விருது சேரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இனிமே பலியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். யூதர்கள் செலுத்தக்கூடிய பலியின் முறையின் அடிப்படையில் தேவனோடு சேர்க்கப்படுறார்கள். அவனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர்னா யாருன்னு தெரியாம தேவனுக்கு தூரமா இருந்து நம்மளா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு என்ற ஒரே பலி நிமித்தமாய் இருதரத்தாரையும் ஒரே தரமாய் மாற்றினார். அதுல விசுவாசிக்கிறவன் விசுவாசியாதவன் அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர யூதர்கள் புறஜாதின்ற வித்தியாசம் இல்லை. அதை வாசிச்சோம். அந்தபடியே நாம் இருதரத்தாருக்கும்
ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தால் தேவன் தரக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். எபேசியர் 1 வாசிச்சோம்ல, அதேதான். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமா இருந்து, எக்ஸாம்பிள்ஸ், பரிசுத்தவானுடைய நகரத்தை போல இரு, தேவனுடைய வீடை போல இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கெட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் கட்டப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எக்ஸாம்பிள்ஸ், கட்டப்படுற வீடு, மாளிகை, கற்கள், உருவகப்படுத்தி பேசுவது. இயேசு மூலைக்கல்லாக இருக்கிறார், அந்த கல்லின் மேல் நாம் கெட்டப்படுகிறவராக இருக்கிறோம். சரியா? அவர் அஸ்திபாரத்தின் மேல் நாம் கெட்டப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லாக இருக்கிறார். இப்ப நல்லா கவனி, இப்ப கெட்டப்பட்டு வருகிறோம், முழுசா கெட்டி முடிக்கல. கிறிஸ்துவை அறிவிலிருந்து முழுசாலாம் ஆகி முடியல, அறிந்து கொண்டே வருகிறோம், கெட்டப்பட்டு கொண்டே வருகிறோம், உருவாக்கப்பட்டு கொண்டே வருகிறோம். தேவன் நம்மளை இசைவாய் ஒரு ஆண்டு கூட்டிக்கிட்டே இருக்கார். கல்லோடு கல்லா வச்சு விசுவாசிகளாய் சபையை, ராஜ்யத்தை தேவன் கெட்டிக்கொண்டே வருகிறார். அவர் வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சரியா? இதுல முக்கியமான அவ்வளவுதான். அதுல ஃபுல் எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கு. மறுபடியும் வாசிக்கிறேன். நீங்க அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். சரியா? அவர்தான் மரித்தார், அவர்தான் உயிர் தெழுந்தார், அவர்தான் உன்னை சிருஷ்டித்தார். விசுவாசத்தால் மட்டும்தான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, கிருபையினால மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்க. ரெண்டுமே உந்துன்னு உரிமை கொண்டாட உனக்கு அதிகாரம் இல்லை. யாரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு ஆண்டவர் அப்படி ஒரு கருத்தை வச்சிருக்கார். நான் விசுவாசிச்சேன், நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு தயவு செய்து சொல்லவே சொல்லாது. தேவன் என்னை தெரிந்து கொண்டார், அவர் என் மேல கிருபையா இருந்தார், அவர் என் மேல அன்பா இருந்தார், அதனால என்னை விசுவாசிக்கிறதுக்கு அவர் உதவி செஞ்சார். என்னுடைய விசுவாசத்தை கூட, நான் விசுவாசிப்பதற்கு கூட அவர் தான் உதவி செஞ்சார். சரியா? நீங்க மட்டும் இல்லை, இஸ்ரவேலால இருக்கட்டும், புறஜாதினால இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எல்லாரையும் ஒன்னாக்கிட்டாரு. இனிமே எந்த ஒரு முறைமைகளும் இல்லை. அந்த வித்தியாசத்தை உண்டு பண்ண பிரமாணத்தை, பாவி என்று ஏற்படுத்திய பிரமாணத்தை, தேவனுக்கு உனக்கு பிரிவினை உண்டு பண்ண பிரமாணத்தை தம்முடைய சிலுவையினால் அழித்து ஒழித்து நிர்மூலமாக்கி எடுத்து போட்டு இவர் மத்தியஸ்தராகி இஸ்ரவேல் புறஜாதின்ற வித்தியாசம் இல்லாம எல்லாரையும் ஒரே தரத்தாராக்கி தேவனோடு சேர்க்க முடிக்க நமக்கு பரிசுத்தாவியை வாக்கு பண்ணியிருக்கிறார். விசுவாசத்தால் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெறுகிற யாரா இருந்தாலும் இயேசு மூலமாய் தேவனோடு இணைக்கப்படுகிறோம். இல்லாதவர்கள் பாதாளம் போகிறார்கள். அதோட முடியல. இப்ப ரட்சிக்கப்பட்ட எல்லாரையுமே அவர் வரப்போகிற நாளில் நம்மளை எழுப்பி அவரோட கூட கொண்டு போக போறாரு. அது வரைக்கும் நம்மை அவருக்குள்ளாக அவர் கெட்டிக்கொண்டே இருக்கிறார், உருவாக்கி கொண்டே இருக்கிறார், வளர்த்து கொண்டே இருக்கிறார், சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கொண்டே இருக்கிறார், அவருக்குள் நம்மளை நிறுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த வேலையை அவர் அவருக்குள்ள நம்ம செஞ்சுட்டே இருக்கிறாரு. நம்மை கொண்டு அநேகர் வாழ்க்கையில செஞ்சுட்டு இருக்கிறாரு. நம்ம எல்லாரையும் ஒன்றாய் தேவன் இணைத்து கட்டி கொண்டே இருக்கிறார். இப்ப ஒரே ஒரு கேள்வி கடைசியில் என்ன தெரியுமா? இப்ப எதன் அடிப்படையில் அவர் இந்த கெட்டுமான பணியை செய்கிறார்? அவர் சிலுவையில கிரியை செஞ்சாரு, கிருபை தந்தாரு, விசுவாசத்தை தந்தாரு, ரட்சிக்கப்பட்ட இலவசமா. அது புரிஞ்சிருச்சு. ரட்சிக்கப்பட்ட நம்மள ஒன்னா வச்சு கெட்டிக்கிட்டு இருக்கிறாருல்ல, எதன் அடிப்படையில் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு? 2:20 எபேசியர் 2:20 எதை வச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு? அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கெட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல? வீடியோ ஆன் பண்ணி அப்படியே மூஞ்சு கொஞ்சம் அப்படியே பாரு. என்ன தகுதி இது உங்களாம் ரசிக்கப்படுறது சொல்லு. வீடியோ ஆன் பண்ணி அப்படியே மூஞ்சு பாரு. என்ன பெருசா கிளிக்ஸ்ட நீ எல்லாம் பரலோகம் போறதுக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு? என்ன பெருசா சாதிச்சிட்ட? ரசிக்கப்பட்ட பிறகு ஒழுக்கமாகறியா? அந்த பொசிஷன் இல்லை. என்னை உன்னால எங்க ஆண்டு பரலோகம் கூட்டு போக போறாரு? அப்போ
நான் விசுவாசித்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி உன் கிரியின் மேல் நீ நம்பிக்கை உள்ளவனா இருந்தீனா கண்டிப்பா நீ பரலோகம் போன்ற கேரண்டி உனக்குள்ள இருக்கவே இருக்காது. நான் சரியில்லைன்னு எனக்கே தெரியும், ஆனாலும் நான் நம்பிக்கை நீ பரலோகம் போவன்ட்டு. ஏன்னா ரட்சிப்பிற்குரிய வேலையை நான் செய்யவில்லை, ரட்சிப்பிற்குரிய வேலையை இயேசு செய்தார். நீ என்ன பண்ண? நான் நம்புனேன். என்ன பரலோகம் அவ்வளோ ஈஸியாக போயிடலாமான்? ஆமாப்பா, நம்புனா போயிடலாம். அந்த அளவுக்கு எளிமையாக்கி கொடுத்தார் இயேசு. பரலோகம் போகிறதுக்கு பயங்கர டஃப்பாக இருந்தது நியாயப்பிரமாண காலம், அதையும் அவர் தான் கொடுத்தாரு. எதுக்கு? எவ்வளோ கஷ்டம் நீ பரலோகம் வருது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்தாரு. எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி புரிய வச்சவரு இப்போ எவ்வளோ ஈஸி அப்படின்றத புரிய வைக்கல, எவ்வளோ ஈஸி ஆக்கிறதுக்கு அவர் சிலுவையில் செஞ்சு முடிச்சாருன்றதை யோசிச்சுப்பேன். அற்புதமான ஒரு சத்தியம். கிரியினால் அல்ல, விசுவாசத்தால் மட்டுமே ரட்சிப்பு. அதில் விசுவாசமும் கிரியை அல்ல, விசுவாசிக்கிறவர்கள் நற்கிரியை செய்வதற்காகவே தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் அப்படின்றத எங்கள் அப்போஸ்தலன் பவுல் அருமையாக சொல்லி கொடுத்தாரு. அதில் ஏன் அப்படின்னு சொல்லி விளக்கங்களும் கொடுத்துருக்கிறார். தொடர்ந்து சத்தியத்தை வாசிப்போம், கர்த்தர் நமக்கு புரிய வைக்கட்டும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, ஆஸ்வதிக்கப்பட்டது நல்ல மாலை வேளைக்காய் நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த எபேசு பட்டணத்திற்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதிய இந்த நிருபத்திற்காக நன்றி. இதை நாங்கள் வாசிக்கும் பொழுது நீர் எங்கள் புரிய வைக்கிற கிருபைகளுக்காக நன்றி. நாங்கள் இக்காலத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வேதாகம சத்தியத்தையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து ஆண்டவரே அதில் தவறான காரியங்கள் சரியான காரியங்களுக்குரிய வித்தியாசத்தை நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. உமக்கு கொடான கூடிய நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மறுபடியுமாய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட தொடர்ந்து இடைப்படுங்க, பேசுங்க, புரிய வைங்க. நாங்கள் 2000 வருஷம் தாண்டி வந்துட்டனால இந்த எழுதப்பட்ட வார்த்தைகள்லேருந்து எதையும் நாங்கள் மிஸ் பண்ணுறாமல் கான்டெக்ஸ்டோ இல்லாட்டி கல்ச்சரோ இல்லை லாங்குவேஜோ இல்லாட்டி அதனுடைய எழுதப்பட்ட நோக்கமோ நாங்கள் அதை தவறிவிடாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் தேடி கண்டுபிடித்து வாசித்து நாங்கள் புரிந்து கொள்ள ஆவியானவர் எங்கள் உதவி செய்வீராக. பெரிய கரல் செய்யுங்கப்பா. நாங்கள் இனி கற்றுக்கொண்ட பாடத்தின்படி இனிமேல் இஸ்ரவேல் புறஜாதி என்ற வித்தியாசம் இல்லை, இருதரத்தாரையும் நீர் ஒன்றாக்கினீர். விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியை தந்து தேவனோடு நீங்கள் நினைத்திருக்கிறீங்க. நீர் வரும்பொழுது நாங்கள் உன்னதத்திலே உமோடு கூட உட்கார போகிறோம் என்பதை நீர் வெளிப்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அது வரைக்கும் ஆண்டவரே, அப்போஸ்தல உபதேசத்தில் நாங்கள் ஊன்று கெட்டப்பட எங்களைப் போல இன்னும் அநேகர் எங்களோடு கூட இணைக்கப்பட்டு நாங்கள் தேவ சபையாய் சரீரமாய் மாளிகையாய் ஆண்டவரே நாங்கள் இணைந்து கெட்டப்பட நீர் எங்களை கெட்டுகிறீர். அந்த கெட்டப்படுவதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க உமக்குள்ளாக நாங்கள் வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வாதத்தை நடத்தும். துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடி சொல்லி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் திரிய தேவனாகி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் தேவன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியம் இன்றைக்கும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராக இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமென். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.